போன் இங்க இருக்கு. மாப்பிள்ள போன் அங்க இருக்கு. என்னன்னு தெரியலையே. அக்கா இது என்னக்கா புது ட்விஸ்டா இருக்கு? சூர்யா எங்க போனா? லூசு, அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. வா என்னன்னு போய் பாப்போம். அப்பா போன் வருதுப்பா. ஏய், இது யாரோட போனு? இல்ல சூர்யா சார் தான் போனை குடு. அவன் போன் உன்கிட்ட எப்படி வந்தது? இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் தான் என்கிட்ட வந்து சார்ஜ் போடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாருமா. சார்ஜ்? என்னது? போனை சார்ஜ் போட சொல்லி உன்கிட்ட சொன்னானா? இந்த மண்டபத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அது எப்படி குறிப்பா உன்கிட்ட மட்டும் அவன் சொல்லிருக்கான்? நீ சொல்றத பார்த்தா நம்பர் மாதிரி தெரியலையே. மாதவி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நந்தினி, இப்ப சூர்யா எங்க? எனக்கு தெரியாதுங்க ஐயா. அது எப்படி? அண்ணன் போன் மட்டும் உன்கிட்ட இருக்கும், ஆள் எங்க போனான்னு உனக்கு தெரியாதோ? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்கிட்ட கொடுத்து சார்ஜ் போட சொன்னாரு. நான் சார்ஜ் போட்டதும் போன் எங்கேயும் காணாம போயிடக்கூடாதுன்னு கையோட எடுத்துட்டு வந்தேன். அவ பொய் சொல்றா, நீங்களே அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சூர்யா தம்பி இவள்கிட்ட போனை கொடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். அந்நியார ரொம்ப நெருங்கி சினிங்கி இல்ல பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இவள்கிட்ட தனியா ஏதோ செய்தியெல்லாம் சொல்லிட்டு போனாப்ல. தப்பா இருக்கு அந்நியார. இந்த திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாளே, இவளுக்கு எல்லாமே தெரியும். சூர்யா தம்பி இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. கண்டிப்பா இவதான் உங்கள்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. அந்நியாரே இவளை நம்பாதிய. ஐயோ இல்ல. ஏய், ஏற்கனவே ஓ மேலையும் உன் அப்பா மேலையும் நான் கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லு. அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுமா. உனக்கு தெரியாதுன்னா அப்புறம் சூர்யா உன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தான்? அது வந்துமா, ரிசப்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாருமா. ஓ, நீங்க பெரிய மகாராணி, உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டாரா அவரு? மாதவி, கொஞ்சம் பேசாம இருன்னு சொன்னேன்ல. சுந்தரவள்ளி, இங்க பார், இப்ப சூர்யாவை காணோம். விடிஞ்ச கல்யாணம் இருக்கு. ஏற்கனவே அவன் என்னென்னமோ பேசிட்டு இருந்தான். நான் கல்யாணத்துக்கு வராம போயிட்டா என்ன பண்ணுவீங்க, இல்ல வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டவன். அவனுக்கு உன்னை கோவப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். அதுக்காக அவன் என்ன வேணா செய்வான். இப்ப முதல்ல சூர்யாவை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இதுக்குதான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். கேட்டியா நீ? அவங்கிட்ட வெளிப்படையா பேசிட்டு எதா இருந்தாலும் செய்ய, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, விடிஞ்சா கல்யாணம். ஆள் எங்க போனானே தெரியும். கத்தி பேசணும்னா நானும் கத்தி பேசுவேன். ஓகேவா? அதான் சொல்யூஷன் உங்களுக்கு. வாட் இஸ் திஸ்? எல்லாத்துக்கும் ஏன் மேல பழைய தூக்கி போட்டா? ஆமா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. லிசன், நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பையன் பண்ண வேலையெல்லாம். என் வருங்கால மாமனார், என் வருங்கால பொண்டாட்டி, என்னத்துக்கு? அதெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தோம். அதெல்லாம் நானாவா சொன்னேன்? இப்ப எங்கேயோ காணாம போயிட்டாலும் அதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? நிஜமாவே சூர்யா ஓடி போயிட்டானா? ஆமாக்கா, அவன் அவ்வளோ ஃபாஸ்டா எதுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆனான்னு இப்பதானே புரியுது. கல்யாண மண்டபத்துல வச்சு அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு முடிவே பண்ணிட்டான் போல இருக்கு. இப்ப பாரு, கடைசியில நமக்கு எந்த வேலையும் இல்லாம அவனே கல்யாணத்தை நிறுத்த போறான். அது வரைக்கும் நாமளும் தேடுற மாதிரி அப்படியே சீனை போடுவோம். என்னம்மா இது? சின்னவர மண்டபத்திலே காணாங்கறாங்க.
என்கிட்ட போனை கொடுத்துட்டு அவரு ரூமுக்கு தான்ப்பா போனாரு. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு சின்னவரை காணாம போனா என்னமா அர்த்தம்? ஆமா, அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்பா விடுப்பா, எனக்கு யார்கிட்டயும் எதுவும் கேட்கவே பயமா இருக்கு. ஆமா, இத யார்கிட்ட போய் கேக்குறது? நம்ம மனசை விட்டு நினைச்சதை கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட தான். எப்பா கருப்பா, எங்க சின்ன முதலாளிக்கு ரொம்ப நாளா போராடி இப்பத்தான் இந்த கல்யாணம் கூடி வந்திருக்கு. அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதியா. அவர் எப்படியாவது திரும்ப மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறியா? மாப்ள, மேல பார்ட்டி நடக்குது, அங்க சூர்யா இருக்கானு தெளிவா பாத்தீங்களா? பாத்துட்டேன் மாப்ள. சாரி மாமா. பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன லட்சணம்னு? இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு கல்யாணம் இல்ல, வேற வேற எதையுமே நடத்த முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே, மேல வந்து பாருங்க, தலையடி. நைஸ், அங்க போய் நின்றுவோம். மாதவி, அது ஒண்ணும் இல்ல, லேசா ஒரு கட்டிங் தான் போட்டேன். அதுக்கு போது ஏறிடுச்சுமா. போலீஸ் இருக்கு போல இருக்கு. போங்க மேல. ரெண்டு பக்கம் மாட்டிட்டு நான் படுற பாடு. எங்க இந்த சூர்யா? இவங்கள காவலுக்கு தானே வச்சிருந்தோம். இவங்க என்ன எப்படி கிடக்குறாங்க? யாரு இவனுங்க? சூர்யாவை பாத்துக்கிறதுக்கு பாடி கார்ட்ஸா? நல்லா சொன்ன. என்ன இந்த சரக்கு விட்டு விட்டு ஏறுது? என்னம்மா பாத்தீங்களா? எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும். இங்க பாருங்க, வாயை திறந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கூடவே தானே இருந்தீங்க. அவ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிருக்கான். பார்க்காம விட்டுட்டு இப்ப வந்து ஏங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நிலைமை புரியாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு வாய் மூடிட்டு சும்மா இருங்க. நல்ல வேளை இந்த நேரத்துல சம்பந்தி நம்ம கூட இல்ல. அவர் மட்டும் இங்க இருந்து இவங்க இப்படி பண்றது தெரிஞ்சிருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். சுந்தரவல்லி, நான் திரும்பவும் சொல்றேன், சூர்யா ஒருவேளை அங்க வந்தானா பேசினானு சம்பந்திகிட்ட கேட்டு பார்ப்போம். என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க?